ஐசினிங் நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ரியாவை காமிக்கிறாங்க. அவள் தூங்கி எழுந்திரிச்சதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கால் பண்ணிடுறாங்க. என்னப்பா ஆஃபீஸ்க்கு வராமல் இருந்துட்டுருக்க, வேமா கிளம்பி வா, இன்னைக்கு நம்மளோட புது பாஸ் வர போகிறாங்களான்னு சொன்னதுமே, ஐயோ ஆமாம்ல நான் மறந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே ரெடி ஆகிட்டுருக்கா. அங்கே அவ கூட சேர்ந்து அவளோட டாக்குமே அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. அவங்க அங்கே நாய்க்குட்டிக்கு ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இப்போ அம்மா ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நீ சமத்தா வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறா. அவங்க ஹீரோயின்மே ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, நம்மளோட புது பாஸ் ரொம்பவே டேஞ்சரான பர்சனாப்பா, ரொம்ப அப்படியே உம்மனா முஞ்சி மாதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆள்கிட்ட நம்ம எப்பயுமே டிசிப்ளினாக நடந்துக்கிறணும், லேட்டாக வரக்கூடாது, நம்ம பேரை கெடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அங்கே ஆஃபீஸில் நம்ம ஹீரோவுமே உள்ளே என்ட்ராகுறான். அவனோட நேம் ஜியான். அங்கே அவனை பார்த்துட்டு எல்லாருமே அங்கே வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே அவனுக்கு அங்கே மரியாதை கொடுத்துட்டு அங்கே நிமிந்து பார்த்தா, ஐயோ கடவுளை, என்னோட புது பாஸ் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் இவங்க 3 லேடிஸ் தான் இதுக்கு முன்னாடி இருந்த பாஸோட செக்ரட்டரியாக இருந்திருக்காங்கன்னு சொன்னதும், அப்பாவே நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லாருமே என்னோட ரூல்ஸ் என்னமோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஒர்க் பண்ணணும், உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுட்டு ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, அப்போ அங்கேருந்து கிளம்புனதுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே சொல்கிறாங்க, என்னப்பா இந்த பாஸ் எந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே பார்க்கன்னு சொல்லிட்டு, இவன் ஷாங்காய் யூனிவர்சிட்டியில் படித்ததா கேள்விப்பட்டோம், ஏய் நீமே அங்கே தானே படிச்சுட்டு வந்திருக்க, உனக்கு என்ன இவரை பற்றி தெரியுமா ஏதாச்சும்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, தெரியுமாவா, இவன் எனக்கு எவ்வளோ க்ளோஸ் தெரியுமா, இவன் தான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இவனை டம்ப் பண்ணேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே அவ்வளோ பெரிய ஷாக்காய் போயிடுது. அப்போ நம்ம ஹீரோ ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் எல்லா கஷ்டமும் தேடி தேடி ஏன் வரணும், கடவுளை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இங்கே நம்ம ஹீரோ ஆஃபீஸில் உட்காந்து ஹீரோயினை பற்றி தான் யோசிச்சுட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வரும்போது ஒரு நோட்டில் நம்ம ஹீரோயின் அவனுக்கு நான் பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு வீடு ஃபுல்லாமே போய் தேடி பார்த்தா ஆளை காணோம். அங்கே எல்லா பொருளுமே ஹாஃபாக இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவட்ட கால் பண்ணி அங்கே பேசலான்னு பார்த்தாலுமே அங்கே ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணி விட்டுருக்கா. ஸோ அதனால் அவன் கான்டாக்டுமே பண்ண முடியாமல் போயிருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு அவளாக என்கிட்ட மாட்டியிருக்கா, நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அவளை ட்ராப்பில் விழுக வைக்கணும்னு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி எனக்கு ஒரு புது செக்ரட்டரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஏய் உண்மையை சொல்லு, உண்மையிலே அவன் தான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ தான் இவனை டம்ப் பண்ணியான்னு சொல்லி கேட்டதும் எல்லா விஷயத்தையும் திரும்ப நீ எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணும்போது நாங்கள் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம், பேசாமல் நீ ரிசைன் பண்ணிட்டு போயிருன்னு சொன்னதும், ஏன் நான் எதுக்கு ரிசைன் பண்ணணும், நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இப்போ தான் எனக்கு சேலரியுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நான் இப்போ எப்படி ஜாப் விட முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவனுக்கு இப்போ என்ன ஞாபகம் கூட இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா நான் அவனை பார்த்துட்டு இருந்தப்பா அவன் என்னை நோட்டீஸே பண்ணலை, எதுவுமே சொல்லலை பார்த்தியா, அவனுக்கு நான் மறந்து கூட போயிருக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அப்படி இருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரு வேளை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம்லன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, இந்த 4 இயர்ஸில் அவருக்கு எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே இல்லைன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம்ப்பான்னு சொன்னதும், அப்படிலாம் இருக்க சான்ஸ் கிடையாது, அவனுக்கு மேரேஜ் கூட ஆயிருக்கும், இப்போ பேபி கூட பிறந்திருக்குன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. இருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லும் போது கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளாஸ்பேக் யோசிச்சு பார்க்குறா. என்னன்னு பார்த்தா இவன் அங்கே அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அங்கே சிசி கூட சேர்ந்து அங்கே வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் பார்க்க போயிருந்திருக்கான். ஸோ அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோவோட அம்மா பார்த்தேல அவன் சிசி தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், ஒன்றும் கிடையாது, ஸோ நீ ஒழுங்காக அவனை விட்டு விலகி போயிரு, அவனே உனக்கு கழட்டி விட்டானா உனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் நம்ம ஹீரோயின்மே அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருந்திருக்கா. அவங்க இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அழுதுமே, இப்போ எதுக்காகப்பா நீ அழுதுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்தும் போது, நான் எதுக்காக அழுகிறேன், நான் ஒன்றும் அழுகலாம் இல்லை அப்படின்றத சொல்கிறா, நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன், இப்போ தான் எனக்கு ஒரு 18,000 சம்பளம் கிடைக்குது, நான் இந்த ஜாப்பில் விட முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. ஏன் அவருக்கு ஒரு செக்ரட்டரி தேவைப்படுது, ரியா நீ தான் அவருக்கு செக்ரட்டரியாக இருக்கணும், போய் நீ அவரை மீட் பண்ணுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. கடைசியில் என்னவே தூக்கி அவன்ட்டு அனுப்புவீங்களாடான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே தைரியத்தை வரைச்சிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. ஸோ அப்போ பிரசிடென்ட் என்ன கூப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு, எனக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை ஒர்க்கில் அப்படின்ற சொன்னதும், என்னது வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அப்புறம் எதுக்காக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கா, நீயாவே போய் ரிசைன் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்றதாவே சொல்றான். எதுக்கு 18,000 சம்பளம் கொடுக்கணும், பேசாம இதுக்கப்புறம் 12,000 கொடுப்போம், நீ சாதாரண இண்டென்டாவே ஒர்க் பண்ணுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவமாயி போயிட்டு, நான் எதுக்காக இங்கே ஒர்க் பண்ணணும், நீ என்ன இப்படிலாம் என்கிட்ட பேசுறது, நானே என்னோட ஜாப்பை குயிட் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஐடி கார்டை தூக்கி
தூக்கி போட்டுட்டு அவள் கோமாயிட்டு அங்கே போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னாச்சுப்பா அப்படின்ற இங்கே கேட்கும்போது, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் எனக்கு ஃபியூச்சரே இல்லைன்றப்ப இங்கேருந்து நான் எதுக்காக என்னோட நேரத்தை வேஸ்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவள் காரில் போய் ரொம்பவே உட்காந்துட்டு கோமாயிட்டு இருக்கா. இவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஹீரோ அங்கே அவனோட காரில் இருந்த ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ ஸ்ட்ரைட்டாக வேகமாக போய் அந்த காரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணுன்னு சொன்னதும், என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே, சொன்னதை மட்டும் பண்ணுன்னு சொன்னதும் அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போய் வந்துட்டு அங்கே இடிச்சு விட்றாங்க. சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுறா. ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போயிட்டு கீழே இறங்கி வந்து, டே உனக்கெல்லாம் கண்ணு தெரியலையாடா, இவ்வளோ பெரிய காரை வச்சுட்டு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்க, டிரைவ் பண்ண தெரியாதாடான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து இறங்கி நின்றதுமே அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு, ஐயோ பாஸ் நீங்களா அப்படின்றத சொல்கிறா. உனக்கு இப்போ கார் வந்துட்டு இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இல்லையா, இதுக்கு வந்துட்டு நான் காம்பன்சேஷன் பண்ணுறேன், காசு வாங்க நீ ஆஃபீஸ் வான்னு சொன்னதுமே, ஐயோ அதெல்லாம் வேணாம் பாஸ் நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வேணுக்குனே வந்துட்டு காரை இவனே வந்து ஏகப்பட்ட டைம் வந்துட்டு இடிச்சு விட்டு பெரிய லெவலுக்கு அங்கே டேமேஜ் ஆக்கி விட்டுறான். அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுறா. டே முட்டா பையில உனக்குலாம் அறிவிற்கா இல்லையாடா, காரை எப்படிடா இடிச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கத்துனதுமே அதை பார்த்துட்டு அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சுக்கு. என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பாஸவே வந்துட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க, யார் இவங்களுக்கு எப்படி இவ்வளோ தைரியம்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது, உனக்கு இப்போ வந்துட்டு கார் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருச்சு, உனக்கு புது கார் வேணும்ல, ஸோ கார் வேணும்னா நாளைக்கு ஆஃபீஸில் வந்து காரோட கீயை புதுசாக வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போனதும் பெரிய மனசில் மல்டி மில்லியனர் இவனுக்கு நினப்பு இருக்கா, இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் என்னை பற்றி, இவன் பணத்தை வந்து என்கிட்ட ஷோ பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாயிட்டு கத்திட்டு இருக்கா. ஸோ அவங்க ஆஃபீஸ்க்கு நெக்ஸ்ட் டே போயிட்டு அவள் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. உடனே தெரியுமா செக்ரட்டரி எல்லாத்துக்குமே அங்கே பாஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரெசன்ட் வந்துட்டு அதிகமாக்கியிருக்காருப்பா சேலரி அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு, என்னது அவ்வளோ சேலரியான்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா எவ்வளோ காசு கிடைக்கும்னு. இப்போ எதுக்காக நீ இது எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்க, ஏன்னா ஜாப்பை விட்டு குயிட் பண்ணிட்டு நீ போக போறியான்னு சொன்னதுமே, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, யாராச்சும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனியை போய் விட்டுட்டு போவாங்களா சொல்லு, நான் சும்மா வந்து என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே தேவையில்லாததை பேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்பாங்க நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் இப்படி உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணிட்டு, பிரசிடென்ட் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ற சைட்டு பணிவாக போய் கேட்டதுமே, இந்த உன் காரை கிட் பண்ண இல்லை புது கீயை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு இவங்க அம்மாவை மாதிரியே இவனுமே வந்து பணக்காரன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு, அதெல்லாம் தேவையில்லை, கம்பெனி வந்து எனக்கு காருக்கு வந்து எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கோ அதுக்கு பே பண்ணிடுவாங்க அப்படின்றா சொன்னதும், கம்பெனி அவன் காரை இடிச்சிச்சு, நான் தானே இடிச்சேன், ஸோ இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து, இந்த ட்ரெஸ்ஸை நீ வந்து போட்டுட்டு வா என் கூட சேர்ந்து கிளைண்ட்டை மீட் பண்ண போகணுன்னு சொன்னதும், ஐயோ இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தான் இருக்குது அப்படின்ற சொன்னதும், இதை நீ சொல்லுவியா இல்லை நான் சொல்லணுமா, நான் தானே உன்னோட பாஸ், நான் சொல்கிறத நீ கேட்டு நடன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்ற சொன்னதுமே அவள் அப்படியே மூஞ்ச உருன்னு வச்சுட்டு தூக்கிட்டு போனான் ட்ரெஸ்ஸை. எங்கே போயிட்டுருக்கு, இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னதும், இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற லெவலுக்கு நம்ம ரெண்டு பேரும் என்ன க்ளோஸான்னு செட் அவன் கேட்டதுமே, அப்போ நம்ம க்ளோஸ் இல்லையான்னு செட் அவன் கேட்டுட்டு இருக்கான். ஸோ கையில் வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் இருக்கவுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, இது வந்து யார் கொடுத்தது உனக்குன்னு சொன்னதுமே, என் லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் கொடுத்தது, இது எனக்கு ரொம்பவே முக்கியமானதுன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிட்டா. அப்படின்னா இந்த பர்சனை நீ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு முதல் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கான். 4 இயர்ஸாக நான் வந்து இந்த நினைப்புலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன், ஆனால் ரொம்ப ஈஸியாக நீ மூவ் ஆன் ஆகிட்டே அப்படின்ற சைட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஸோ வெளியே வந்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை பார்த்து அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, எனக்கு ஹீரோயினோட அப்பாவுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்கு. அவங்க அம்மாங்க வந்து அவகிட்ட 1 மில்லியனுக்கு காசை கொடுத்து உங்கள் அப்பாவுக்கு சர்ஜரிக்கு காசு தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும், இந்த காசை வாங்கிட்டு என் பையனை விட்டு நீ போயிடுன்னு சொன்னதுமே அவள் செக்கை கிழிச்சு போட்டுட்டு எனக்கு உங்கள் காசு தேவை கிடையாதுன்னு சொல்லியிருக்கா. அவங்க ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, இதுக்கப்புறம் நீ எப்படி அவன் கூட இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு, பொண்ணு இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறாளேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. அவருக்கு சர்ஜரியுமே அவளால் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கு. அங்கே ஃபைனலாக அவர் ஒரு பிரேஸ்லெட் அங்கே கொடுத்து, இதான் என்னோடதுமா நீ வந்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்டு அப்படி இறந்து போயிருக்காரு. அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுருந்துருக்கா. அவங்க அப்பா கொடுத்த கடைசி ஞாபகமாக இருக்கிறதே அது மட்டும் தான் போல. ஸோ அவங்க டை எல்லாமே கட்டிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் எப்பயுமே அவனுக்கு டை கட்டி ரெடி பண்ணி விடுவா போல். கிராஜுவேஷன் எல்லாமே முடிஞ்சதுமே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. இதை நினச்சிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் உன்னோட நினைப்புலேருந்து இப்போயுமே வெளியே வர முடியாமல் தவிச்சிட்ருக்கேன், ஆனால் ஈஸியாக நீ மூவ் ஆன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலை ஆகிட்டுருக்கு.
ஸோ அப்போ அங்கே வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோயினை பார்த்து எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு நீ அப்செட்டாக இருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டை நான் கையை வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப கோவப்பட்டேன்னா நீ பேசாமல் ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். நான் எம்ப்ளாயோட ஃபீலிங்ஸில் மேலெல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து அவங்களுக்காக வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னதும், என்னோட ஒர்க்கில் என்னோட பர்சனல் எப்பயுமே வந்து தலையிடாது பாஸ் அப்படின்றத அவள் சொல்லிட்டாங்க. கார் கதவை ஓப்பன் பண்ணி விழா 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒயின் சர்வ் பண்ணும்போது அவன் ட்ரெஸ்ஸில் பட்டதுமே அவன் வாஷ்ரூம் போகிறான் க்ளீன் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த கிளைண்ட் நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும், மரியாதையாக வார்த்தைகளை பார்த்து பேசிக்கோன்னு சொன்னதுமே, இப்போ எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன், உன் பாஸோட சேர்ந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாதா அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிட்டு ஃபேஸ்ல அங்க தண்ணி தூக்கி ஊத்தி விட்டதுமே அந்த பர்சன் என்னதையும் தான் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுவேன் அடிக்க போகும்போது ஒயின் பாட்டில் எடுத்து தலையில் அடிக்க போயிடுறா. கரெக்டாக அப்பங்க நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சி அந்தால அடிச்சு கீழே தள்ளி விட்டதுமே ஜஸ்ட் உங்களோட செக்ரட்டரிக்காக நீங்கள் என் கூட இருக்க உறவை வந்துட்டு இப்படிலாம் டேமேஜ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, யார் செக்ரட்டரி, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற சைட்டாமே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துக்கிறான். நீ என்ன தைரியம் தான் அவட்டே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்ப, உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு உறவுமே எனக்கு தேவை கிடையாது, உன் கூட சேர்ந்து நான் எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ண போகிறது கிடையாது, மரியாதையோட நீ கிளம்புங்க அப்படின்ற சைட்டை அவனுங்க கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்டாங்க சாரி கேட்குறான், நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இருக்கட்டும் பரவாயில்ல, பாஸ்ன்ற உரிமையில் நீங்கள் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, நீங்கள் உங்கள் எம்ப்ளாயை சேஃப்டி பண்ணுறதுக்கு தானே பேசுனீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அந்த சிசி அவனை மீட் பண்ண வந்ததுமே ஹீரோயின் அவனை பார்த்ததுமே இது அவனோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட் ஆச்சு, அப்போ இவ தான் என்ன ஃபேன்ஸ் அவன் இருந்துட்டு தானே இருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. அப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணிட்டு போகும்போது 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போயுமே நீ அம்மாவை என்னையும் மன்னிக்காமல் எதுக்காக இருந்துட்டுருக்க, அந்த விஷயத்தவே நீ ஞாபகம் வச்சுட்ருக்கேன்னு சொன்னதும், நீ வாயை மூடிட்டு பேசாமல் கிளம்பு, உன்ட்ட நான் எது பேச விரும்பலன்னு சொன்னதுமே, அந்த ரியாவை விட எந்த விதத்தில் நான் குறைஞ்சி போயிட்டேன், எல்லா விதத்துலேயும் அவளை விட நான் பெஸ்ட்டானவன்னு சொன்னதும், அவளுக்கு ஈக்குவல் பண்ணி பேசுகிற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டவன் அங்கேருந்து போகிறான். ஹீரோயின் இதை பற்றி யோசிச்சுட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகும்போது ஒரு கார் வந்து இடிக்கிற மாதிரி வந்ததுமே வேமா நம்ம ஹீரோங்க வந்து பிடிச்சி காப்பாற்றிடுறான். அப்போங்க உனக்கு என்ன கண்ணை நான் புடத்தில் வச்சுட்டு அலைஞ்சிட்ருக்கியா, ஆக்சிடெண்ட்டாக இருந்தால் என்னத்துக்காகிறது, நீ உன்னோட வீட்டோட அட்ரஸ் சொல்லு நானே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும், ஐயோ பாஸ் அதெல்லாம் வேணாம் நான் டாக்ஸி புக் பண்ணிட்டேன்னு சொன்னதும் வம்பு பண்ணி தூக்கிட்டு இப்போ நீ வரையா இல்லை நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நான் இப்போ ஒரிஜினல் அட்ரஸ் சொன்னால் இவன் வீட்டோட வந்து அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இது வேறு தொல்லையாயிருமேன்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி பொய்யா ஒரு இடத்த சொல்லி அங்கே வந்துட்டு இறங்கிக்கிட்டு பாஸ் ரொம்பவே தேங்க்யூ நீங்கள் போயிட்டு வாங்க நான் வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது, அப்போ அங்கே அவன் கிளம்பிட்டானான்னு பார்த்துட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வேமா அங்கே வாடகைக்கு வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டுருக்கா. ஸோ ஹீரோ அதெல்லாமே வண்டியிலேருந்து பார்த்துட்டு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் கொஞ்சம் கூட இவன் இன்னமே மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை நோட்டீஸ் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். வீட்டில் வந்து நாய்க்குட்டியை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அம்மா உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது அங்கே வெளியே வந்துட்டு யாரும் இருக்க மாதிரி அந்த நாய்க்குட்டி அங்கே வந்ததுமே வெளியெல்லாம் யாருமே இல்லை வா உள்ளன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதும் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே வந்து அதை எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணியிருக்கான். 4 இயர்ஸாக லக்கி எங்கே காணமேன்னு சொல்லிட்டு நான் கவலை ஆகிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தா என் நாய்க்குட்டியை திருடி இவ கூட வச்சுக்கிட்டு என்ன இவ கழட்டி விட்டு போயிருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே டாக் கூட சேர்ந்து பேசிட்டே பாஸ்ட்டில் ஒரு விஷயம் காம யோசிச்சு பார்க்குறா. ஹீரோவும் அவளும் தான் சேர்ந்து இந்த டாக்கை வாங்கியிருக்காங்க, ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் இப்போ அந்த டாக்டர் நீ ஒன்றும் கவலைப்படாத லக்கி நான் வந்துட்டு உனக்கு இருக்கேன், அவனோட தேவை நம்மளுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க பிரதர் வாழ்றான். அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு டாகோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்கே ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு இவ ஏன் டாகை வந்து வச்சுட்டு அவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காளா, இவளுக்கு கண்டிப்பாக நான் பனிஷ்மெண்ட் அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்கு அங்கே வந்ததுமே அவங்க பிரதரோட சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. நீங்கள் நாய்க்குட்டியை திருடிட்டீங்கன்னு உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் அவங்க 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு எவன் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்து அங்கே வர்றது நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு அவங்க பிரதர் நீ யார் எதுக்காக ஏன் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது என்னோட டாக் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவள் திருடிட்டு வந்துட்டான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அது என்னோட எக்ஸ் அப்படின்றத அங்கே சொல்கிறா. அப்போ நீ என்ன சொல்லிட்டு இருக்கா, அப்போ திருட்டு நயவா வச்சுட்டு இருந்த இத்தனை நாளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே போலீஸ் வந்து சரி ஓகே இது உங்களோட டாகுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வந்து கன்ஃபார்மாக சொல்கிறீங்க, அதுக்கு எவிடன்ஸ் வேணுமேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப அங்கே அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவள் வந்து பாதியாக எல்லாத்தையுமே வெட்டி வச்சுட்டு போயிருந்தா இல்லையா, அதை எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு காமிச்சிட்ருக்கான். பார்த்தீங்க இல்லை இது எல்லாமே வந்துட்டு இதெல்லாமே இவ தான் பண்ணி வச்சுட்டு போனது, என்னோட டாகோடது, என் டாகை மட்டும் தூக்கிட்டு போயிருக்கான்னு சொன்னதுமே ஹீரோயின்ட்ட இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஆமாம் நான்
நானும் அவருமே இதுக்கு முன்னாடி கப்புள்ஸாக இருந்தோம் அப்படின்றத அவள் ஒத்துக்கிறா. சரி ஓகே அப்படின்னா அந்த டாக் அவன் தானே காசு கொடுத்து வாங்கியிருக்கான் அப்படின்னா அந்த டாக் அவனுக்கு தான் சொந்தம், அவன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொன்னதுமே சரி ஓகே அவனே வச்சுக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அவங்க பிரதருக்கு என்னமோ இவங்க கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயமாயிட்டு போலீஸ்கிட்ட ப்ளீஸ் எனக்கு செக்யூரிட்டி கொடுங்கப்பா, எனக்கு வந்து உயிருக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஸோ பிறகு பின்னாடியே அவன் டாக்கை தூக்கிட்டு வந்ததுமே அதான் நாய்க்குட்டியை கொடுத்துட்டேனே அப்புறம் எதுக்காக தொல்லை பண்ணிட்டு இருக்க பின்னாடியே வந்துட்டுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்துட்டு இன்னமே என்னோட சில பொருளை கொடுக்கலன்னு சொன்னதும் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பெயிண்டன்ட் வந்து வாங்கணும்ல சேர்த்து அதெல்லாம் எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதான் நான் வந்து உனக்கு கொரியர் பண்ணி விட்றேன் நீ போகும்போது அப்படின்ற சொல்லும்போது நான் முன்னாடி தானே இருக்கேன் இப்போவே என்கிட்ட கொடுன்னு சொன்னாலுமே அவள் கேட்க மாட்டா. பேசாமல் வந்துட்டு அவங்க லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டுங்க வந்து கிளம்புனதும் என்ன தைரியம் தான் இவ இப்படி என்னை இக்னோர் பண்ணிட்டு போவான்னு சொல்லிட்டு அவன் லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோயினை வம்பு பண்ணி பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே அவளுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அங்கே ஸ்லாப் பண்ணிடுறா. என்னடா நினச்சிட்டு இருக்கா மரியாதை இங்கேருந்து போயிடும்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து மாட்டிட்டு இருக்கா. அவனுமே பேசாமல் டாக்கோட சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது 4 இயர்ஸ்க்கு பிறகு பார்த்தா சரியான பொறுக்கியா மாதிரி போயிருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் உட்காந்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணதை நினச்சி அங்கே சிரிச்சிட்டு இருக்கவும் ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப் எல்லாமே என்னடாச்சு இவருக்கு இப்படி வந்து பல்ல காமிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்போ என்னாச்சுன்னு கேட்டதுமே என்னாச்சுன்னு தெரியலப்பா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காருன்னு சொன்னதும் ஆஃபீஸில் அங்கே கொண்டு போய் டாகோட திங்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே நீ இத்தனை வருஷமாக அந்த டாகை வச்சுட்டு இருந்த இப்போ என்கிட்ட கொடுக்குற உனக்கு கஷ்டமா இல்லையான்னு சொன்னதும் ஜஸ்ட் ஒரு டாக் தானே புதுசாக வாங்கிட்டா சரியாக போச்சு அப்படின்ற செட்டு போகும்போது இவளுக்கு எதை பற்றியுமே ஃபீலிங் இல்லையான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா பயங்கரமாக அழுது அங்கே தவிச்சிட்டு இருக்கா. ஐயோ கடவுளை என் டாக் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், என்னால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு, முட்டா பையன் என்கிட்ட வந்து என் பிள்ளையை பறிச்சிட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு அழுது அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. என் பிள்ளைக்காக நான் எவ்வளோ சாப்பாடு வாங்கி வச்சுருந்தேன் அவன் எதையுமே சாப்பிடாம போயிட்டானேன்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து அழுதுட்டு இருக்கா. அவள் விளையாடுற பொருள் எல்லாம் பாருங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போங்க நம்ம ஹீரோங்க கால் பண்ணதும் ஃபோன்லேயே வந்துட்டு கழுவி ஊத்துறா. பட் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு பாஸ் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே நான் ஒரு வாரத்துக்கு ட்ரிப்புக்கு போகிறேன், நீ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா என்னோட டாக்கை 1 hour டெய்லி வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போன்னு சொன்னதும் நாய்க்குட்டியை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் தான் உனக்கு கிடைச்சனா, நீ வேற யாராச்சும் வச்சு போய் வேலையை பாரு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், என்னோட எம்ப்ளாயி நீ புரியுதா அப்படின்ற சொன்னதுமே அவளுமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. பட் அவளுக்கு ஹாப்பி தான் டாக்கை மீட் பண்ண போகிறோன்னு இவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் அங்கே டாகை வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது அந்த சிசி வந்துடுறா. 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்னோட மதர் இன்லாம் சொன்னாங்க நீ ஒழுங்காக வந்து அவரை விட்டு விலகிருன்னு சொல்லிட்டு திரும்பவுமே எதுக்காக அவரோட லைஃப்பில் நீ வந்திருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமானதுமே நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்க, எனக்கு அவருக்கும் அப்படி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது என்றதை தவிர அவரோட டாக் என்னை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போக சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நிறைவேற்ற தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இந்த டாக் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு தண்ணியில் தூக்கி போட போகும்போது ஹீரோயின் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டுருக்க, வாயில்லாத ஜீவன் அப்படி பண்ணாதன்னு சொன்னாலுமே தண்ணியில் தூக்கி போட்டதுமே இவளுமே அதை காப்பாற்றுறதுக்காக தண்ணிக்குள்ளே குதிச்சுடுறா. அப்பாங்க சரிதான் நீயுமே கூட சேர்ந்து செத்து சொல்லன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அவளை காப்பாற்றங்க தண்ணிக்குள்ளே குதிச்சதும் அதை பார்த்துட்டு இவன் பயந்து போயிட்டு இவன் ட்ரிப்புக்குள்ளே போயிருந்தான் இவன் இப்படி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் தெரியலை. அப்போ அங்கே டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 4 இயர்ஸாக டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க, ரொம்பவே மென்டல் கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குன்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு இவன் என்னை டம்ப் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காளன்னு நினச்சேன், எப்படி அவளுக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கவலையாயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோக்கு அவங்க பிரதர் கால் பண்ணிட்டுருக்கா. ஈஸியை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விடுறதுக்கு என்ன தைரியம் இருக்குது, உங்களுக்குலாம் அறிவிற்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவன் என் பொண்டாட்டி பிள்ளையை வந்து தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டானா நாங்கள் சும்மா இருப்போமான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னது பொண்டாட்டி பிள்ளையா உனக்கு எப்படா பொண்டாட்டி பிள்ளை வந்துச்சுன்னு சொன்னதும் உனக்கு நான் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஹீரோயினை மீட் பண்ண போனால் அவளை பார்த்தா அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்கா. டாகை பார்த்த உங்கள் அம்மாவை எங்கே போயிட்டா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் அங்கே போயிருக்கா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கதவை யாரும் நாக் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நம்மளோட ஹீரோ தான். அங்கே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு ஷாக்காகி போயிட்டு கதவை அங்கே க்ளோஸ் பண்ணதுமே அவன் அம்மா பண்ணி அங்கே உள்ளே வந்துடுறான். இப்போ எதுக்காக நீ வந்து இப்போ இங்கே வந்திருக்க, நான் வந்து உன்னோட ஃபேன்ஸேவை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கோவப்பட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நான் வந்துட்டு அதை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லையே அப்படின்ற சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி பக்கத்தில் இழுத்ததுமே எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, மரியாதையை தள்ளிப்போன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. வந்துட்டு எது பேசுறதுனால உன்னோட ஃபேன்ஸைட்ட போய்
போய் பேசுன்னு சொன்னதும் அவளை வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணதுமே ஏன்ட்டு இப்படிலாம் நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அந்த மரியாதை விலகி போன்னு சொன்னாலுமே அங்கே கேட்க மாட்டான். அப்போ அங்கே அவங்க பிரதர் அங்கே கால் பண்ணதுமே தள்ளி போய் என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணுறாருன்னு சொன்னதும் அப்போ அவனே வந்து ஃபோனில் சவுண்டை கேட்டுட்டு நம்ம 2 பேருமே கிஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண ட்ரை பண்ணதும் பிடிச்சவங்க தள்ளி விட்டு அவங்க ஃபோன் அட்டன் பண்ணுறா. ஸோ அப்போ வேணுனே ஆக்டிங்கை போட்டா லவர்கிட்ட பேசுகிற மாதிரி அப்பா என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா, அம்மா வந்து திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வரேன்னு சொல்கிறா. போய் எப்போ வந்து அவங்க பிரதரை மீட் பண்ணிவிட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபீவர் அடிச்சிட்ருக்கு, பட் அதை பற்றி உனக்கு எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் கையை வீசிட்டு வந்துட்டுருக்கேன், அவளுக்கு ஒரு மெடிசன் கூட வாங்கிட்டு வராமான்னு சொன்னதுமே உனக்கு அதை பற்றி என்ன அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது வேணுக்குனே வந்துட்டு அங்கே கையெல்லாம் முறுக்கிட்டு அடிக்கிற மாதிரி எங்கள் ட்ராமா பண்ணுறா. அவனுக்கு ஹீரோ பார்த்தாலே ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது உண்மையிலேயும். கரெக்டாக இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு கொஞ்சிட்டு பேசுனதுமே இவன் என்னடா பண்ணுறா, ஒரு கசின் பிரதர்கிட்ட இந்த மாதிரியா பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா அங்கே வந்து பிடிச்சி கிளி வச்சுட்டு ஆக்டிங் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. செய்ய காமிச்சதுமே அவனுமே கூட சேர்ந்து அங்கே கிளம்பி போனதும் அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே பயங்கர வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு. அங்கே நோட்டீஸ் போட பார்த்தா வந்துட்டு ஒரு வீடு வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருக்காங்க. உடனே அங்கே வந்து பக்கத்துல ஃப்ளாட் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிட்டு அங்கே கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். பிறகு அவங்க பிரதர் உனக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, நான் பேசாமல் அம்மாட்ட வந்து கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணிடுவான்னு சொன்னதுமே இல்லை நான் வந்து இருந்துக்கிறேன் தனியாகவே அவள் சொல்கிறா. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிச்சேக்கா. இப்போ என்ன வந்துட்டு யாரும் இல்லைண்ணா என்னால் என்ன தனியாக இருக்க முடியாதா என்னன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இறந்து போனதை நினச்ச ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அங்கே போகும்போது இவன் அந்த சிசியோட சேர்ந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறத பார்த்துட்டு தான் அவளுக்கு மனசுங்க உடஞ்சி போயிருக்கா. அவங்க அம்மா வேற வந்து விட்டுட்டு போயிருன்னு சொல்லியிருந்திருக்காங்க இல்லையா, அதை நினச்சி அவங்க ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்கா. ரொம்ப அங்கே வந்துட்டு உடம்பு முடியாமல் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுச்சேக்கா. அப்போ அங்கே வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு நம்ம ஹீரோட்ட அவள் என்ன தைரியம் இருந்தால் சிசியை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுருப்பா, நீ பார்த்துட்டு பேசாமல் இருந்தியா, இன்றைக்கி அவளுக்கு ஏதாச்சும் இருந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அவள் பண்ண தப்புக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, நீங்கள் எதுக்காக இங்கே வந்து வெட்டியாக பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட நான் எதுவும் பேச விரும்பலை, இதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்கு வராதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். நீங்களா போகிறீங்களா இல்லை நான் வந்துட்டு உங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவா, திரும்ப அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, அவ கூட தான் சேர்ந்து நான் எல்லா ரிலேஷன்ஷிப்பை எப்பயே கட் பண்ணிட்டேனேன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப கோவமாயிட்டு அப்படின்னா ஓகே தான், இதுக்கப்புறம் ஷூ ஃபேமிலியில் என்னைக்கு வந்து நீ நுழைஞ்சிடாதான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போகிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உனக்காக நான் டோட்டல் குடும்பத்தையுமே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டேன், பட் நீ எப்படி என்ன வேணான்னு தூக்கி எறிவ, நம்மள ஈஸியாக உன்னை போய் விட்டுருவானான்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவளுக்கு அங்கே டிப்ரெஷன் இருந்த வாசி ரொம்ப உடம்பு முடியாமல் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அவளுக்காக பொக்கே எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே நீ எதுக்காக இங்கே வந்த மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே எதுக்காக என்னை விரட்டிட்டு இருக்க, நான் வந்து எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும், உனக்காக தான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீ இப்படிலாம் வந்து என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. என்னை பார்த்துக்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவள் கழுத்தில் இருக்க மார்க்கை பார்த்துட்டு அங்கே டாக்டர் சொன்னதான் ஞாபகம் வருது, டிப்ரெஷனில் அவங்க என்ன வேணாலும் தன்னை வந்து ஹர்ட் பண்ணிக்க கூட முடியும்னு சொல்லிட்டு என்ன இதெல்லாம் சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே உன் பாய் ஃப்ரெண்ட் இப்போ வரைக்கும் உன்னை கிஸ் பண்ணியிருக்கானான்னு சொன்னதும் அங்கே அவள் வந்துட்டு அதை பற்றி நீ ஏன் கேட்குற, உனக்கு என்ன நான் சொல்லணும்னு சொல்லும்போது என்னை கோவப்படுத்தி பார்க்காத, உனக்கு நான் எப்படிப்பட்டவன் தெரியும்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்கே வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்துட்டு இவ்வளோ லவ் லெட்டர் கொடுத்துருந்துருக்கான். அதை அங்கே வந்துட்டு டென்ஷன் தாங்க முடியாமல் நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணியிருந்திருக்கான். உண்மையிலேயே சரியான ஒரு பைத்தியக்கார பையன் தான், நான் வந்துட்டு ஏதாச்சும் வந்து பேசி ஏதாச்சும் பண்ணி விட்டுருவான்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அங்கே பக்கத்தில் வந்ததுமே எதுக்காக இப்படி பக்கத்தில் வர மரியாதை போடான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படும் போது அப்போங்க சரிவா நான் உன்னை தூக்குறேன்னு சொல்லிட்டு வந்தா என்ன எதுக்காக நீ தூக்கிட்டு இருக்க, எனக்கே எந்திரிக்க தெரியும், என்னை பார்த்துக்க என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், என்னை தொல்லை பண்ணாத, மரியாதை இங்கேருந்து போயிரு, உங்கள் அம்மா சொன்ன மாதிரி ஓ ஸ்டேட்டஸ்க்கு யார் ஈக்குவலாக அவங்கள பார்த்து நீ மேரேஜ் பண்ணு, என்னை நிம்மதியாக இருக்க விடுன்னு சொன்னதும் ஓ இஷ்டத்துக்கு நான் வந்துட்டு லவ் பண்ணணும் அதுக்கப்புறம் வேணா நான் விட்டுட்டு போகணுமா, என்னை லவ் பண்ண வச்சதே நீ தானே, அதை எப்படி நான் போய் உன்னை விட்டுட்டு போவேன், நான் வந்து ஒன்றை மாதிரி கிடையாது, பர்சனை போய் லவ் பண்ண முடியாது, நான் சாகிற வரைக்கும் ஒன்றை தான் லவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் அங்கே போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அழுக வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்ததுமே நீ இப்போ என்ன உன்னோட ரெசிக்னேஷனை பற்றி பேச வந்திருக்கியா, அப்படி பேசுனதுன்னா போய் அங்கே டிபார்ட்மெண்ட் இருக்குது அதை பற்றி அவங்ககிட்ட வந்து எழுதி கொடுத்துட்டு நீ சப்மிட் பண்ணிவிட்டு வேலையெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அங்கே வந்து போகும்போது அங்கே கால் பண்ணிவிட்டு அவன் அந்த டிபார்ட்மெண்ட் பர்சன்ட்ட அவன் வந்து சப்மிட் பண்ண வந்தானா அவளுக்கு நோட்டீஸ் வந்து கொடுத்த பிறகு தான் வேலையை விட முடியும்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் மிச்ச மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ நினச்ச என்னை விட்டுட்டு போவ, திரும்ப வருவ லைஃப்பில், இப்போ வேணான்னு போவியா? நான் உன்னை கண்டிப்பாக விட மாட்டேன்னு நம்ம சொல்கிறான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோயினுக்காக உனக்கு பிடிச்ச காஃபியை நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருப்பா அப்படின்ற செட் அங்கே கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்குமே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அங்கே மீட்டிங் வந்து போயிட்டு இருந்தா அவளோட காஃபியை வேணுக்குனே வந்து இவன் வந்து எடுத்து குடிச்சதுமே அங்கே வந்துட்டு மீட்டிங்கில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பாஸ் என்ன பண்ணுறீங்க, அது என்னோட காஃபின்னு சொன்னதுமே ஐயோ நான் வந்துட்டு இதை குடிச்சிட்டேனே, இப்போ என்ன பண்ண முடியும், இதை நீ வந்து எடுத்து குடிச்சிக்கோ அப்படின்றத அவன் சொல்கிறான். ஐயோ அதை நான் ஆல்ரெடி குடிச்சதுன்னு சொன்னதும் இப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். மீட்டிங்கில் வந்து இன்றைக்கி இந்த ஒர்க் நான் சொல்லியிருக்கதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 மடங்கு சேலரி அதிகமாக கிடைக்கும்னு சொன்னதும் அங்கே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு எல்லாருமே அங்கே போயிட்டுருக்கும் போது இவன் காலில் அங்கே வந்துட்டு மேலே மிதித்து வச்சுட்டு அவன் காலை விட மாட்டான். ஸோ ஹீரோயின் அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்மே நாங்கள் வந்துட்டு இப்போ போகிறோம்ப்பா வேகமாவான்னு சொல்லிட்டு போனதும் இப்போ எதுக்காக என் காலை பிடிச்சிட்டு விடாமல் இருக்குன்னு சொன்னதும் உனக்கு என்ன அதுக்கு அர்ஜென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது பக்கத்தில் அவன் எங்கள் க்ளோஸாக வந்துட்டு கண்ணை ஊதி விட விடுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு ஐயோ கடவுளை நான் தப்பாக பார்த்துட்டேன், நான் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னதும் அட பாவி என் மானத்தை வாங்க விட மாட்டியாடா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பட்டதுமே நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணேன்னு சொன்னதும் எனக்கு ஒன்றும் நீ ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ மரியாதையை என்கிட்ட விலகேறுன்னு சொன்னதுமே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அவன் க்ளோஸாக வந்ததுமே உனக்கு நான் புத்தி இருக்கா இல்லையா, நான் ஆல்ரெடி வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு ஒன்று பிடிச்சி தள்ளிவிட்டு அங்கேருந்து வாஷ்ரூம் போகிறா. ஸோ அவங்க வந்து அவன் ஃபேஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு கண்டிப்பாக என்ன இவனை ஏற்றுக்க போகிறது கிடையாது, மெயினாக அவங்க அம்மாவை அந்த வீட்டு மருமகளாக நான் ஆகவும் மாட்டேன், அவங்கள என்னோட மதர் இல்லாவை ஏற்றுக்கவும் மாட்டேன், அவங்க எங்கள் அப்பாவை கொலை பண்ணவங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டு இருந்தா. இவன் பொக்கே வச்சுட்டு ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு கொடுத்ததுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அதெல்லாமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. பொக்கே தூக்கி கீழே போட்டுட்டு எதுக்காக இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கா, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அதை எப்படி என்னை வந்துட்டு பிடிக்காம போகும்னு சொல்லிட்டு அவன் போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இஷ்டத்துக்கு என்ன டம்ப் பண்ணிட்டு போவேன்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்குமே ரொம்ப இப்போ ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு இஷ்டத்துக்கு என்கிட்ட நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு அவள் சொல்கிறா. உனக்கு எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதும் நீ எத்தனை டைம் என்னை வந்து கோவமாக பேசி என்னை ஸ்லாப் பண்ணி என்னை அசிங்கப்படுத்துறியோ அத்தனை டைம் உன்ட்ட நான் நெருங்கி வருவேன், கிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. வம்பு பண்ணி அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு அவளை அங்கே வந்து பெட்டில் போட்டு அங்கே வந்து சோபா மேலே போட்டதுமே எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க போய் தொல்லைன்னு சொன்னதும் கழுத்தில் வந்துட்டு அடிபட்டுருக்கு, அதுக்கு மெடிசன் போட்டு விடுறான். இது வந்துட்டு என்னால் தானே உனக்கு வந்துச்சு, அதனால தான் நான் மெடிசன் போட்டு விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ குளிக்க வேண்டிய டைம் வா உள்ளன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வாஷ்ரூம்க்குமே கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து உனக்கு ட்ரெஸ் எல்லாமே நீ வந்து இப்போ தான் குளிக்கணும், பட் வந்து கழுத்தில் வந்துட்டு படாமல் குளிக்கணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னதும் மரியாதை இங்கேருந்து போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கே வெளியே தள்ளி விட்றா. அவங்க குளிச்சுட்டு வெளியே வரும்போது இருக்கானோ இல்லையோன்னு சொல்லிட்டு பயந்து போய் அங்கே வந்துட்டு இருந்தா. அவனை பார்த்தா பெட்டில் படுத்துட்டு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டு வந்துட்டியா பேபி அப்படின்ற சொன்னதுமே ரொம்பவே கடுப்பாய் போயிடுறா. எதுக்காகடா இப்படி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்க, எதை ஏன் உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்க, இப்போ போய் தொலை அப்படின்ற சொன்னதும் அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு நான் உன்னை விட்டுட்டு அவ்வளோ ஈஸியாக போவேன் நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே ஏன் நீ இப்படி தொல்லை பண்ணுற, அவங்க அம்மா வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு தான் வேணும்னாங்க, அவங்கள போய் நீ மேரேஜ் பண்ணிக்கோ, என்னை போட்டு உயிரை போட்டு வாங்காத, நீ ஒரு மேரிடான மேனாக இருந்துட்டு நீ இப்படி என் பக்கத்தில் வெக்கம்லாமே வந்துட்டு இருக்கே உனக்கு அசிங்கமாக இல்லைன்னு சொன்னதும் எனது மேரிடான மேனா உனக்கு எப்படி தெரியும் எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே உங்கள் அம்மாட்ட போய் நீ கேளு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். எதை வந்து எங்கள் அம்மாட்ட கேட்க நீ 1 மில்லியன் போதும்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போனதவான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ அவங்க அம்மா வந்துட்டு வாய்க்கு வந்தபடி கதை அடிச்சு விட்டுருந்துருக்காங்க. அவன் ஹீரோயின் நான் உன்ட்ட எதுவும் எக்ஸ்பிளைன் கொடுக்க விரும்பல, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லும்போது அதை எப்படி நீ போவேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவளை அங்கே வந்து பெட்டை தூக்கி போட்டுட்டு கிஸ் பண்ண வந்ததுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. பட் அங்கே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு படுத்து பேசாமல் ரெஸ்டட் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா ஆளை காணும். இப்போ நைட்டே போயிட்டானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் ஆஃபீஸில் வந்து அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இந்த பாஸ் நல்லவே கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட அவன் எப்படி வந்து என்னை சீட் பண்ணா, நான் எப்படி வந்து அவனை டம்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு கோவமாயிட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு நீ என்ன வந்து எல்லாத்தையும் என்னை பற்றி ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்க, நான் உன்னை எப்போ வந்துட்டு சீட் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த பொண்ணோட சேர்ந்து நீ ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போனன்றது எனக்குன்னா தெரியாதா, தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, உன்னை பற்றி எல்லா ஃப்ராடு வேலையும் எனக்கு தெரியும்னு சொன்னதும் என்ன உளறிட்டு இருக்கன்னு சொன்னதும் உங்கள் அம்மாட்ட போய் நீ கேளுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ வீட்டுக்கு வந்தாலுமே இவனுமே கூட சேர்ந்தாங்க வந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸிங் இருக்குது அதை தான் நான் இருக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கான். ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்ததுமே தேங்க்யூ நெய்பர் அப்படின்ற செட்டு போனதும் என்னடா நெய்பர்னு சொல்லிட்டு இருக்கான், பக்கத்து வீட்டுக்கு எதுவும் குடி வந்துட்டானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஓனை கொண்டு வந்து உங்கள் அம்மா
தான் பேசுகிறாங்கன்னு சொன்னதும் நீ என்னடா பண்ணுறேன்னு சொன்னதும் வாயை மூடு உங்கள் அம்மா லைனில் இருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கே அம்மான்னு சைட்டு அவங்க பேசினதுமே உனக்காக ஒரு பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணியிருக்கேம்மா நீ போய் இன்றைக்கி அந்த பையனை வந்து மீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவளுமே சரிமான்னு சைட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு இப்போ எதுக்காக வந்துட்டு இங்கே வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்க கிளம்புன்னு சொன்னதுமே என்கிட்ட நீ வந்து நல்லா வந்து புரியுற மாதிரி சொல்லு. நான் யார் கூட சேர்ந்து ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன். நீ எந்த பழையத்துக்கு என் மேலே போட்டுட்ருக்க நான் அப்படி எதுவும் பண்ணலைன்னு சொன்னதும் நான் உன்கிட்ட எதை பற்றியும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பிட்டு இருந்தா இவன் கையை பிடிச்சிட்டு நீ வந்து என்னை விட்டுட்டு கண்டிப்பாக போகவே கூடாது பிளைண்ட் டேட்டுக்காகன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவள் லிப்பில் கிளம்புனதுமே எனக்கு இன்னொரு ஐடியாவுமே இருக்குது என் கார் இருக்குல்ல நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே கிளம்பிடுறான். ஸோ ஹீரோயின் அங்கே பிளைண்ட் டேட்டை மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தா அங்கே லக்கியை விட்டதுமே அங்கே அவள் லக்கி நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது இது என்ன உங்களோட டாக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே இல்லை எங்கள் பாஸோட டாக்குன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவங்க பாஸ்மே இங்கே வந்திருக்காரு போலேன்னு சொன்னதுமே நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் போய் இந்த டாகை கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. அவன்கிட்ட கொடுத்துட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் டாகை வந்து பிடிச்சிட்டு போயிடுறேன் இந்த நீயே வீட்டுக்கு போய்க்கோன்னு சொல்லிட்டு அவன் கீழே கொடுத்ததும் அதை பார்த்துட்டு அந்த பிளைண்ட் டேட்டுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு இவன் நம்மளை சீட் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு போயிடுறான். ஆஃபீஸில் காமிக்கும் போது நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு உன்னோட சிஸ்டர் இன்லாம் வந்து நீ நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் கிடையாதுப்பா. உன் பிரதரை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் ஏகப்பட்ட வந்து தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. அவளுக்கு ஏகப்பட்ட பேர் கூட வந்து அஃபேர் இருந்திருக்கு அபார்ஷன் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் சிரிச்சுட்டு எனக்கு தான் அவளை பற்றி தெரியுமே அதனால தான் நான் அவளை வந்து என்றைக்குமே ஏற்றுக்கல அப்படின்றத அவன் சொல்கிறான். எனக்கு வந்து அதனால தான் அப்படிப்பட்ட பொண்ணுங்க பிடிக்காது எனக்கு பிடிச்ச பொண்ணுங்களே வேறு மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னதும் யாரை உனக்கு பிடிக்குன்னு சொன்னதும் அவங்க பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டுருக்கா. அவளை பார்த்து சொல்லிட்டு நான் இப்போ வந்து பிஸியாக இருக்கேன் பிறகு பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். ஸோ அவங்க வந்து இன்விடேஷனுக்கு அடுத்து கொடுத்துட்டு பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக போகணுன்னு சொன்னதுமே என்ன கூட சேர்ந்து நீமே தான் வரப்போகிறேன்னு சொன்னதும் என்னால் வர முடியாதுன்னு சொன்னதும் நான் உனக்கு இப்போ வந்து இதுக்கு வர்றதுக்குமே எக்ஸ்ட்ரா சேலரி கொடுப்பேன் நீ வந்து தான் ஆகணும்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவள் ஒத்துட்டு கூட சேர்ந்து போயிட்டுருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே பார்ட்டிக்கு அவன் கூட்டிகிட்டு வந்தா கையை பிடிச்சிட்டு விடாமல் இருக்கோமே இதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என் கையை விடுங்கன்னு சொல்லும்போது அவங்க பிரதரும் அதை சிசியுமே கூட சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க பிரதரும் சிஸ்டர் இன்லாவுமே அவன்கிட்ட அங்கே பேச ட்ரை பண்ணா அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல பேசாமல் அவன் அங்கே வந்து வந்துடுறான். அப்போ அங்கே அவளை பார்த்து இது என்னப்பா உன்னோட சிஸ்டர் இன்லா பிரதர்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க நான் வந்து இவளோட உன்னை ஃபேன் சைனில் நினச்சேன் இவ கூட தானே சேர்ந்து நீ ட்ரெஸ் வாங்க போனேன்னு சொன்னதும் இஷ்டத்துக்கு நீ ஏதாச்சும் நினச்சிட்டு இருப்பியா நீ அப்போ இவ கூட சேர்ந்து சந்தேகப்பட்டுட்டு தான் என்னை டம்ப் பண்ணிட்டு போனேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். என்ன எது நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை போய் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்குவேன் லவ் பண்ணுவேன்னு வேற உனக்கு நினைப்பு இருந்துச்சான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ தப்பாக புரிஞ்சுட்டு நீ வந்து என்னை விட்டுட்டு போயிட்டு அதை நினச்சி இப்போ ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கியா நீ திரும்ப எனக்கு வாய்ப்பு கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னதான் இருந்தாலும் இவங்க அம்மா பண்ண வேலையை என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதே ஒரு ரீசனாக இருந்தாலுமே எனக்கு வந்து உன் கூட சேர்ந்து இருக்க பிடிக்கல நான் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு அப்போ அந்த சிசி இதுக்கப்புறமே நீ அவரோட சேர்ந்து இருக்கக்கூடாது அவர் எனக்கு என்றைக்குமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே வந்து கார்டு வந்து காசு வந்து 5 மில்லியன் கொடுத்துட்ருக்கா செக்கை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு இப்போ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஏன் ஒன்றை மாதிரி ஆளுன்னு என்ன நினச்சிட்டு இருக்கியா நீ அன்னைக்கே வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தானே போர்ட்ரே பண்ணிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக திட்டி விட்டதுமே அவள் என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. செக்கையுமே ஹீரோயின் பிடிச்சவங்க கிழிச்சு போட்டதும் கோவமாயிட்டு அடிக்க போகும்போது பாட்டில் எடுத்து அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு ஹீரோங்க ஊடால வந்துடுறான். அவனுக்கு அடிபட்டுருது என்ன தைரியம் தான் நீ வந்து அவன் மேலே கையை ஓப்பன் சொல்லிட்டு அடிக்க போகும்போது அவங்க பிரதர் வந்து உன் சிஸ்டர் இல்லாமலே நீ கையை ஓப்பேன்னு சொல்லிட்டு அவன் வேற கோவப்படுறான். அப்போ ஹீரோ ஏன் நீ நினைக்கிற லெவலுக்கு உன் பொண்டாட்டி வந்து பெரிய உத்தமையெல்லாம் கிடையாதுப்பா அடுத்த வேண்ட்டு வந்து தள்ளிருன்னு சொல்லிட்டு இவன் ஏன் காசு கொடுக்குறா அதை பற்றி நீ கேளுன்னு சொன்னதுமே பேபி நான் அப்படிலாம் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பெரிய ட்ராமா பண்ணிட்டேக்கா. ஸோ அங்கே வந்துட்டு அவனுமே வந்து முட்டாள் மாதிரி அவ்வளோ நம்பினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ கரெக்டான ஜோடி பொருத்தம் தான் ஒருத்தி சரியான ஃப்ராடு இன்னொருத்தே லவ்வில் பைத்தியமாக இருக்கவன். ஸோ 2 பேத்துக்கும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ சொன்னதுமே தேங்க்யூ இப்படி வாயிலெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது நீ என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்ததுமே விலகி உட்காரு உனக்கு அடிபட்டுருக்கு நான் மெடிசன் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு இருக்கும்போது நீ எப்பயுமே என்னை வந்து இப்படி தான் டீஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் எப்படியோ நம்ம ஹீரோயினை பேசி கரெக்ட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து அங்கே ரொமான்ஸுமே பண்ணிடுறாங்க. ஸோ நியூஸ் எல்லாமே ஹீரோக்கு கிடைச்சதுமே அவளை பற்றின நியூஸ் எல்லாத்தையுமே வெளியிடுங்கன்னு சொன்னதும் அங்கே அது எல்லாமே பப்ளிக் ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்காக அவன் ஃபுட் எல்லாமே சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். சாப்பிட்டு இது எல்லாமே உனக்காக தான் சொல்லிட்டு அவங்க பிரதர் அப்போ அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்கான் அவன்கிட்ட பேசுறதுக்காக. பட் அவன்
ஃபோன் எடுக்க மாட்டான். நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவன் கிளம்பும்போது அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இந்த மாதிரி எதுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட வந்துடுறான். ஸோ வந்ததுமே அவன் போட்டு அடிச்சுட்டு என் பொண்டாட்டி நீ எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துறியான்னு சொல்லிட்டு இங்கே கோவப்படும் போது உன் பொண்டாட்டி என்ன வந்து பாவம் பண்ணாலும் அதுக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவனுமே அடிச்சு அங்கே பெரிய சண்டையாக வந்ததுமே அந்த சிசிமே வேகமாக வந்து அங்கே பிரிச்சு விட்டுட்டுருக்கா. போலீஸ் ரொம்பவே கோவமாயிட்டு என்ன தைரியம் தான் நீ என் பையனை போட்டு அடிப்பேன்னு சொன்னதுமே உங்கள் பையனா அப்போ நான் யார் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். நான் ஒரு உண்மையை சொல்லவா, எனக்கு வந்து மூத்த பையன் இருக்கான் பார்த்தியா, அவன் தான் உண்மையிலே எனக்கு பிறந்தவன், நீ என்னோட பையனே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இருந்துட்டு போட்டுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே ரொம்பவே கோவமாயிட்டு பேசிட்டு இருக்கான். பட் இருந்தாலுமே அவனுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. பிரதரை போட்டு அடிச்சிருக்கான் வெக்கம் இல்லாதவன்னு சொல்லிட்டு அவங்க திட்டும் போது நம்ம ஹீரோயின் நீங்கள் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஹீரோயின் தன்னை பற்றி என்ன யோசிப்பான்னு. பட் அவனுக்கு வந்து அம்மா இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் எதையுமே வந்துட்டு பெருசாக எடுத்துக்கல. ஸோ உண்மையிலே பார்த்தா அது அவங்களோட ஸ்டெப் மதர் தான். அவங்க ஸ்டெப் பிரதரும் அவனும் சேர்ந்துட்டு அவனுக்கு ஏகப்பட்ட துரோகம் பண்ணி கம்பெனியில் எல்லாத்தையுமே அவங்க வசம் கொண்டு வரதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறாங்க. இவனுமே இவங்களை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பண்ணி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே வெளியிட்டதும் ஹீரோ இல்லாமல் கம்பெனி பெரிய லாஸ் ஆகிற லெவலுக்கு போயிடுது. வேற வழியே இல்லாமல் கடைசியில் நம்ம ஹீரோட்ட அவங்க வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்குது, தெரியாமல் தப்பு பண்ணிட்டோன்னு. அப்போ அவங்க பிரதருக்குமே அங்கே வந்து ஃபைனலாக புரிஞ்சுக்குது சிசி அவன் சொன்ன மாதிரி உண்மையிலே நல்ல பொண்ணு கிடையாது, அவளுக்கு ஏகப்பட்ட பேர் கூட ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிச்சிடாத, நான் பண்ண லவ் கூட நீ ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு போகிறான். ஸோ நம்ம ஹீரோட்ட எங்கள் அம்மா வந்து என்னை மீட் பண்ண வந்திருக்காங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, அவங்க மட்டும் உன்னை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாயிருன்னு சொல்கிறா. பட் அவன் எங்கள் அக்கலை சிரிச்சுட்டே சரி சரி போகிறேன் அப்படின்ற செட்டு போகிறான். ஹீரோயின் அவங்க அம்மா மீட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வரும்போது இவனுமே அங்கே முன்னாடி வந்து நின்னதுமே இது யார் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்குது, நீ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னேம்மான்னு சொன்னதுமே இல்லைம்மா எங்கள் 2 பேத்துக்குமே பிரேக்கப் ஆச்சு, ஆனால் வந்துட்டு எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இப்போ கிளியர் ஆயிடுச்சு சேர்ந்துட்டோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. எப்படியோ ஒரு வழியாக அவங்களுக்கு உண்மையிலாமே தெரிஞ்சு நீங்கள் சேர்ந்துட்டீங்கல்ல அப்படின்ற செட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்குமே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஒத்துக்குறாங்க. நைட்டு நம்ம ஹீரோ தான் அவங்களுக்காக அங்கே குக்கிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கான். 2 சேர்ந்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்காக பர்த்டே அங்கே விஷ் பண்ணுறதுக்கு அவன் ரொம்ப சூப்பராக அங்கே வந்து கேட்கலாமே ஏற்பாடு பண்ணிவிட்டு அவளை அங்கே மெசேஜ் பண்ணி வெளியே வர சொன்னதுமே அவளுமே அங்கே வந்ததுமே ஹாப்பி ஆகிட்டு அவள் கூட சேர்ந்து அங்கே பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவளை பிடிச்சவன் கிஸ் பண்ணுறான். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. ரொம்பவே அவங்களுக்கு ஷை ஆகிட்டு ஐயோ நான் தெரியாமல் வந்துட்டேன் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற சைட்டு சிரிச்சுட்டு அங்கே உள்ளே போனதுமே பார்த்தேன் அம்மாவே கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க, அப்படின்னா நம்ம இதை கண்டினியூ தானே பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கேட்டுட்ருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து கிளியர் ஆகி எப்படியும் நம்ம ஹீரோயினுமே திரும்ப அங்கே ஒன்று சேர்ந்துடுறாங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.